ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பாவக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு பாவக்காய் நான் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அதை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, ஒரு 4 துண்டு தேங்காய், மஞ்சப்பொடி, பெருங்காயம், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இதெல்லாம் நாம் வதக்கணும். வதக்கிட்டு எண்ணெயில் கடுகு தாளித்து வெங்காயம் மிளகா அந்த பாவக்காயை வதக்கி புளியை சேர்த்து கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனோடனே அந்த மறைச்ச விழுத சேர்த்தா நம்மளோட பாவக்காய் புளிக்குழம்பு தயாராகிடும். இப்போ நாம் இதை வதக்கி அரைக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் ஒரு வாங்கி எடுத்துருக்கேன். அதில் சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்துருக்கேன், பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய சாம்பார் பொடி எங்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி காரமே இல்லை, அதனால நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களோட சாம்பார் பொடி காரமாக இருந்தால் மிளகா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு ஆற விட்டு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்த சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே நான் வாண்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாலாம் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பஜ்ஜி மிளகா இருந்தனாலும் சேர்த்துருக்கேன். கொடை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம பாவக்காயை வதக்கின பாவக்காய் தான், ஆனால் வேகலன்னும் வெறும் எண்ணெயில் தான் வதக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் உப்பு அந்த வதக்கிறதுலேயே போட்டுட்டேன். உங்களுக்கு வேணுன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து புளி நல்லா பச்சை வாசனை போக நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின புளி நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இங்கே நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. மேலே பச்சை கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம இப்படி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயம் நிறையா குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நம்மளோட சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.